வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the 8th standard science lesson 13 water. The third part of this lesson, at first we see the removal of hardness, நீரினுடைய கடினத்தன்மையை நீக்குதல். Different methods are followed to remove the hardness from water depending on whether it is temporary hardness or permanently hardness. Some of them are explained below. தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மை நிலையை பொறுத்து நீரினுடைய கடினத்தன்மையை நீக்கும் முறையானது மாறுபடுகிறது. அவற்றிலே சில கொடுக்கப்பட்டுள்ளது. At first we see the boiling, நீரை கொதிக்க வைத்தல். Temporary hardness of easily removed water from water. The boiling, when heated, the calcium and hydrogen carbonate decomposes, producing insoluble of calcium carbonate. The insoluble carbonates are then filtered and removed from water. This makes the hard water soft and fit for use. தற்காலிக கடினத்தன்மையானது கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கப்படுகிறது. சூடுபடுத்தும் பொழுது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகிறது. வடிகட்டுவதன் மூலம் கரையாத கார்பனேட்டுகள் நீக்கப்படுகின்றன. இதன் மூலம் குடிப்பதற்கு உகந்த நீர் கிடைக்கிறது. Then adding washing soda. Washing soda is used to remove the permanent hardness of water. Adding washing soda converts the chlorides and sulfates into insoluble carbonates. These insoluble carbonates are removed by filtration. சலவை சோடாவை சேர்ப்பதன் மூலம் நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். சலவை சோடாவானது குளோரைடு மற்றும் சல்பேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்புகளாக மாற்றுகிறது. இந்த கரையாத கார்பனேட்டுகள் வடிகட்டுதல் மூலம் நீக்கப்படுகிறது. Then ion exchange, another method used to remove the hardness of water to pass it through a column of ion exchange resides where calcium and magnesium ions get replaced by sodium ions. This converts the hard water into soft water. அயனி பரிமாற்றம் என்பது நீரினுடைய கடினத்தன்மையை அகற்றுவதற்கான மற்றும் முறை அயனி பரிமாற்றமாகும். நீரினை அயனி பரிமாற்றம் செய்யும் பிசின்களுக்கு அனுப்பும் பொழுது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளாக மாற்றப்படுகின்றன. இது கடின நீரை மென்னீராக மாற்றுகிறது. தென் டிஸ்டிலேஷன், வாளை வடித்தல் முறை. டெம்பரவரி அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் both can be removed by the method of distillation. The water obtained after distillation is called as a distilled water. It is the purest form of water. தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மையை வடிகட்டுதல் முறையால் அகற்றலாம். இம்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்சிய வாழை வடிநீர் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் தூய நீராகும். இதற்கு more to know, distilled water or boiled water have to no taste. The pleasant taste of drinking water is due to the presence of dissolved substance which include air, carbon dioxide and minerals. வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கலந்துள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது என்பது இதனுடைய விளக்கமாகும். தென் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுதல். Contamination of water bodies as a result of human activities is known as the water pollution. Contamination of water body occur when the harmful substance such as chemicals, sewage and waste are released into them. It produces the physical and chemical and biological change on the quality of water. It degrades the water quality and returns it toxic to living organism. Drinking polluted water has serious negative effects of human health. மனித செயல்களின் விளைவாக நீர்நிலைகளே மாசுபாடு அடைவதையே நீர் மாசுபாடு என்கிறோம். தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருள்கள், கழிவுநீர் மற்றும் திடக்கழிவுகள் நீர் மூலங்களை சென்றடைவதாலேயே நீர் மாசுபாடு அடைகிறது.
இதன் காரணமாக நீரிலே இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது நீரின் தரத்தை குறைத்து அதனை உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மை உடையதாக மாற்றுகிறது. மாசுபட்ட நீரை பருகுவதால் மனிதர்களுடைய உடல்நலத்திற்கு கடுமையான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். தென் வாட்டர் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்கள் எங்கு உள்ளது? ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் that are useful to society for domestic, agricultural or industrial uses. This includes surface and groundwater. Examples of surface water include rivers, reservoirs, lakes and tanks. There are 17 major rivers basins in Tamil Nadu with 61 reservoirs and approximately 41,948 tanks. Lakes and tanks are traditionally used in Tamil Nadu to collect the rainfall during the monsoon, which can be used throughout the year. Groundwater sources are called aquifer. Aquifer are layer below the ground made of coarse sand and gravel that contains space allowing rainwater collection. The use of groundwater is possible through open wells and bore wells. நன்னீர் ஆதாரங்கள் ஒரு சமூகத்தினுடைய வீட்டு உபயோகம், விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. இவற்றுள் மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீரும் அடங்கும் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் மேற்பரப்பு நீருக்கு உதாரணமாகும். தமிழ்நாட்டிலே 61 நீர்த்தேக்கங்கள், 17 பெரிய ஆற்றுப்படுகைகள் மற்றும் தோராயமாக 41,948 குளங்கள் உள்ளன. மழைநீரை சேகரிக்க ஏரிகள் மற்றும் குளங்கள் பழங்காலமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நிலத்தடி நீர் ஆதாரங்கள் நீர்ப்படுகைகள் என அழைக்கப்படுகிறது. அக்யூஃபயர்ஸ் பூமிக்கு அடியில் உள்ள கரடுமுரடான மணல் மற்றும் சரளைகளை அடுக்குகள் நீர்ப்படுகைகள் எனப்படுகின்றன. அவற்றுள் காணப்படும் சிறு துளைகளில் மழைநீர் புகுந்து சேகரிக்கப்படுகிறது. திறந்த கிணறுகள் மற்றும் துளைக்கிணறுகள் மூலமாக நாம் நிலத்தடி நீரினை பயன்படுத்த முடியும் என்பதுதான் இதனுடைய முழுமையான விளக்கம். Then more to know, about 90% of available surface water has already been tapped mainly for agriculture and irrigation. பூமியின் மீது காணப்படும் நீரிலே 90% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. And then we see the source of water pollution. நீர் மாசுபாட்டு மூலங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். When you look around, you can see polluted water bodies in your surroundings. You can see a lot of unwanted and harmful substances such as waste and sewage thrown into them. Them substances are called pollutants. These pollutants are released by the various activities from different sources. In general, the source of water pollution are classified as natural sources and man-made sources. Some of the sources of water pollution are explained below. உங்கள் சுற்றுப்புறத்தை உற்று நோக்கினால் மாசுபாடு அடைந்த நீர்நிலைகளை நீங்கள் காண முடியும். தேவையற்ற மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருள்களை, கழிவுகள் மற்றும் கழிவு நீரை உங்களால் அவற்றில் காண முடியும். இந்த பொருள்கள் மாசுபடுத்திகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த மாசுபடுத்திகள் பல்வேறு மூலங்களிலிருந்து வெளிவிடப்படுகின்றன. பொதுவாக நீர் மாசுபாட்டு மூலங்கள் இயற்கையாகவோ அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையாகவோ இருக்கலாம். சில நீர் மாசுபாட்டு மூலங்களை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். At first we see the வீட்டு உபயோக டிடர்ஜென்ட்டுகள், household detergents. Household cleaning detergents are the major cause of the water pollutants. Synthetic ion biodegradable detergents have the chemicals that not be break down and can end up polluting both surface and groundwater. Excessive use of detergents adversely affect fish and other organisms. Some shampoo, face wash, shower gel and toothpaste have a small round pieces of plastic added to them. These are called as microbeads. These are added for different reasons like scrubbing and cleaning your skin,
polishing our teeth, etc. When we use the products with microbeads, they go down our drain and pollute water bodies. Fish and other animals feed them by accident and get sick. நீர் மாசுபாட்டிற்கு உங்கள் வீட்டிலே உபயோகப்படுத்தப்படும் டிடர்ஜென்ட்டுகள் ஒரு முக்கிய காரணமாகும். செயற்கை மக்க இயலாத டிடர்ஜென்ட்டுகள் எளிதிலே சிதைவடையாத வேதிப்பொருட்களை கொண்டுள்ளன. அவை மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன. டிடர்ஜென்ட்டுகளிலே அதிகப்படியான பயன்பாடு மீன் மற்றும் பிற உயிரினங்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுகிறது. சில ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல் மற்றும் பற்பசை ஆகியவற்றில் நுண்ணிய நெகிழி துண்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை மைக்ரோபீட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அழுத்தி தேய்த்தல், சருமத்தை சுத்தம் செய்தல் மற்றும் பற்களை மெருகூட்டுதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அவை சேர்க்கப்படுகின்றன. மைக்ரோபீட்ஸ் கொண்ட தயாரிப்புகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அவை நீர் வடிகாலில் சென்று நீர்நிலைகளை மாசுபடுத்துகின்றன. மீன் மற்றும் பிற விலங்குகள் அவற்றை தற்செயலாக உண்பதன் மூலம் பாதிப்படைகின்றன. ஃபீட் தம் பை ஆக்சிடென்ட் அண்ட் கெட்ஸ் சிக் பாதிப்படைகிறது என்பதை இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தென் த ஆக்டிவிட்டி: டேக் எ ஷாம்பு, ஷவர் ஜெல் ஆர் அதர் ப்ராடக்ட் you think might have a microbeads in it. Mix 2 tablespoons of this glass of water and stir it well. Pour a water in a black of t-shirt, filtering the microbeads out. அதாவது ஒரு ஷாம்பு, ஷவர் ஜெல் அல்லது மைக்ரோபீட்ஸ் இருக்கலாம் என்று நீங்கள் கருதும் தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் 2 தேக்கரண்டி எடுத்துக்கொண்டு ஒரு குவளையிலே நீர் கலந்து நன்கு கலக்க வேண்டும். இதனை ஒரு கருப்பு துணியிலே ஊற்றி இதில் உள்ள மைக்ரோபீட்ஸ்களை வடிகட்டி பார்க்க வேண்டும். இது ஒரு ஆக்டிவிட்டியாக செய்து பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய எவ்வளோ மைக்ரோபீட்ஸ் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இயலும் என்பதற்காக இந்த எளிய சோதனை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி see the domestic sewage. வீட்டு உபயோக டிடர்ஜென்ட்டுகளை பற்றி நாம் முதலே படிச்சிட்டோம். வாட்டர் வேஸ்ட்டில் வேணால் எவ்வளோ தூரம் இருக்குது. டிஸ்போஸ்டு ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்டு இஸ் நோன் as the domestic sewage. And the domestic sewage should be treated before being disposed into a water bodies like river, lake, etc. Untreated sewage contain impurities such as organic matter from food waste, toxic chemicals from the household products, and it may be also contain a disease causing microbes. நீர் மாசுபாட்டிற்கு வீட்டிலே உபயோகப்படுத்தக்கூடிய டிடர்ஜென்ட்டுகளை அவை மாசுபடுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தென் வி யூஸ் it is called as a domestic sewage means கழிவு நீர். வீட்டு பயன்பாட்டிற்கு பிறகு வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை கழிவு நீர் என அழைக்கின்றோம். நதி, ஏரி போன்ற நீர்நிலைகளை வெளியேற்றப்படும் முன்னரே கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரால் உணவுக் கழிவுகளிலிருந்தும் கரிமப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்களிலிருந்து வேதிப்பொருட்கள் போன்றவை உள்ளன. மேலும் இவை நோயை உண்டாக்கும் நுண்கிருமிகளை கொண்டிருக்கும் என்பது இதனுடைய முழுமையான அர்த்தம். Then the largest source of water pollution in India, untreated sewage. On a average, a person uses 135 liters of water per day for washing clothes, cooking, bathing, etc. இந்தியாவிலே மிகப்பெரிய நீர் மாசுபாடு மூலம் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீராகும். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்ற ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த டொமஸ்டிக் வாட்டர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். அதற்கு அடுத்தபடியாக வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சாலிட் வேஸ்ட் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக் அண்ட் டிஸ்போஸ்ட் ஆஃப் வாட்டர் எண்ட் ஆஃப் வாட்டர் bodies such as lakes, rivers and the ocean. Plastics blocks drain, spreading vector-borne diseases such as malaria and dengue. Waste in water bodies negatively impact aquatic life. நெகிழி மற்றும் திடக்கழிவுகளில் ஏரி, ஆறு மற்றும் கடல் போன்ற நீர்நிலைகளை வெளியேற்றப்படுகின்றன அல்லது அவற்றை சென்றடைகின்றன. நெகிழிகள் வடிகாலை அடைப்பதன் மூலம் மலேரியா மற்றும் டெங்கு போன்ற
வெக்டர்பார்ன் டிசீசஸ் நோய்களை பரப்புகின்றன, நீர்நிலைகளிலே உள்ள கழிவுநீர் வாழ் உயிரினங்களை பாதிக்கின்றன என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய ஆக்டிவிட்டி. Plastic seeds are used in agriculture in grow vegetables. At the end of the season, these plastic seeds are plugged back into the soil. The plastic seeds break into the tiny piece and got eaten by the earthworm, which is harmful to their health and that of the soil. அதாவது காய்கறிகளை விளைவிப்பதற்கு நெகிழித்தாள்களை விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். அறுவடை கால முடிவிலே இந்த நெகிழித்துகள்கள் மீண்டும் மண்ணிலேயே உழவு செய்யப்படுகிறது. நெகிழித்துகள்கள் சிறிய துண்டுகளாக உடைந்து மண்புழுகளால் உண்ணப்படுகின்றன. இது மண்புழுகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் மண்ணிற்கும் தீங்கு விளைவிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Agricultural activities. Fertilizer, pesticides and insecticides are used in agriculture. Can dissolve in rainwater to flow into a water body such as a river and lakes. This cause an excess of nutrients such as nitrates and phosphates as well as toxic chemicals in water bodies. It is called eutrophication. This substance can also be harmful to aquatic life. விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூச்சி மருந்துகள் மழைநீரிலே கரைந்து ஆறுகள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளிலே பாய்கின்றன. இதனால் நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருள்களும் நீர்நிலைகளிலே சேர்கின்றன. இதற்கு யூட்ரோபிகேஷன் என்று பெயர். இவை நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. The substances can also be harmful to aquatic life. நீர்நிலைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. Then the industrial waste. தொழிற்சாலை கழிவு. Many industries releases toxic waste such as lead, mercury, cyanides, cadmium, etc. If this waste is unregulated and is released into a water bodies, it has a huge impact of human, plants, animals and aquatic life. பல தொழிற்சாலைகளிலே ஈயம், பாதரசம், சயனைடு, கேட்மியம் போன்ற நச்சுக்கழிவுகள் வெளிவிடுகின்றன. சுத்திகரிக்கப்படாமல் நீர்நிலைகள் வெளியிடப்படும் இக்கழிவுகள் மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பெருமளவிலே பாதிக்கிறது. ஹியூமன், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஃப் அண்ட் அக்வாட்டிக் லைஃப் பெருமளவிலே பாதிக்கிறது என்பதை இது விளக்கிறது. ஆயில் ஸ்பில்ஸ், எண்ணெய் கசிவுகள் எவ்வாறு இருக்கிறது? There are large crude oil and natural gas reserves below the seabed. With increasing exploration of the crude oil in the oceans, accidents in drilling the transporting oil have also increased. Oil spills cause water pollution, which is harmful to aquatic life. The oil which remains floating on the water surface blocks the sunshine, reduces the dissolved of oxygen in water and suffocates marine organism. கடல் படுக்கைகளுக்கு கீழே பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகள் உள்ளன. கச்சா எண்ணெய் பெறுவதற்காக பெருங்கடல்கள் துளைகள் இடப்படுவதன் மூலம் அவற்றை கொண்டு செல்வதன் மூலம் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. எண்ணெய் கசிவு நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தி நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. நீருடைய மேற்பரப்பிலே மிதக்கும் எண்ணெய் சூரிய ஒளியை தடுக்கிறது. மேலும் நீரிலே கரைந்திருக்கும் ஆக்சிஜன் அளவை குறைத்து கடல் உயிரினங்கள் மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆயில் ஸ்பில்ஸ் அல்லது எண்ணெய் கசிவுகள் என்று இதற்கு பெயர் தமிழிலே. தென் த தெர்மல் பொல்யூஷன், வெப்பத்தினால் மாசடைதல். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் கூலிங் பர்பஸஸ் ஆஃப் தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் மெனி இண்டஸ்ட்ரீஸ். Water used for cooling purposes is discharged back to the river or to original water source at a raised temperature and sometime with chemicals. This causes rise in temperature and decrease the amount of oxygen dissolved with water, with adversely affect in the aquatic life. அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் மற்றும் பல தொழிற்சாலைகள் குளிரூட்டும் தேவைக்காக அதிக அளவு நீர் பயன்படுத்தப்படுகிறது.
அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட நீர் மீண்டும் நதி அல்லது பிற நீர் ஆதாரங்களில் அதிகளவு வெப்பநிலையுடன் சில வேதிப்பொருட்களுடன் வெளியேற்றப்படுகிறது. இது நீரின் வெப்பநிலையை அதிகரித்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனுடைய அளவை குறைத்து இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் மோசமாக பாதிக்கப்படுகிறது. அக்வாட்டிக் அனிமல்ஸ் should be affected. தென் காமன் பொல்யூட்டன்ஸ், பொதுவான மாசுபடுத்திகள் எவை என்பதை பார்க்க வேண்டும். Pollutants are generally classified as the domestic pollutants, agricultural pollutants and industrial pollutants. The source and effect of various water pollution and source as shown the below. ஒரு டேபிளில் கொடுத்து வச்சுருக்காங்க. மாசுபாடு, ஆதாரங்கள், விளைவுகள் என்ன என்பது. இதில் பார்த்தோம்னா இந்த டேபிள் நாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோடியம் சல்ஃபேட் அண்ட் பாஸ்பரஸ் டிட்டர்ஜென்ட்ஸ், பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ், பிளாஸ்டிக் கிளாத்திங் அண்ட் ஹேர், பியூட்டி and skin products, DDT, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ எத்தீன். இது இன்செக்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகளிலிருந்து வரக்கூடியது. நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பரஸ், ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து, உரங்கள்லேருந்து வரக்கூடியது. இதனுடைய வீட்டு உபயோகங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இன் ஹியூமன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் அண்ட் நியூரோடாக்சிஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்ஷன். Phosphates make bacteria and algae grow faster and use up of all the dissolved oxygen. This leads to decrease the animal and plant diversity. மனிதர்களே வளர்ச்சி, இனப்பெருக்கம், நரம்பியல், நச்சுத்தன்மை மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் சீர்குலைவு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்பதை இங்கு தெளிவாக விவசாயத்திலே, டொமஸ்டிக்காக வீட்டு உபயோகத்திலே என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நமக்கு தெளிவாக அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய லெட், மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம் அண்டு ஆர்சனிக் என்ன எஃபெக்டை உண்டு பண்ணுகிறது. கெமிக்கல், டெக்ஸ்டைல்ஸ் அண்டு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு லெத்தட்டிக் அப்படின்னு மீன்ஸ் நுரையாக ஃப்ரம் ஓப்பன் டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். வேதியியல், ஜவுளி மற்றும் தொழிற்சாலைகளே திடக்கழிவுகளிலே உண்டாகக்கூடிய நுரைகள் வாயிலாக நீரில் உள்ள விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பாக்டீரியங்களுக்கு நஞ்சாகிறது. நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது, மனித ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பதின் வாயிலாக இந்த அட்டவணை முழுமையாக நமக்கு விளக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் தென் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்டு இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ். தே ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் த ஃப்ரீசிங் வாட்டர் of the Arctic and Antarctic, of the bottom of the deep sea floor up to 5,000 meters deep. Microplastics have been found in bottled water and tap water around the world என்ற ஒரு மோர் டு நோ ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகின்றன. ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியிலே உறைந்த நீர்ப்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்கடலிலே தளத்தினுடைய அடிப்பகுதி வரை அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதுமே பாட்டில் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் குழாய் நீரிலே நுண்ணிய நெகிழிகள் இருக்கிறது. மைக்ரோ பிளாஸ்டிக் ஷுட் பி தேர் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. தென் கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது. Water pollution is a precious and essential for all living organisms, but today almost every water body is polluted with waste ranging from plastic to toxic substances. All of us can take immediate steps to save our precious water bodies from pollutions. Some simple ideas to avoid water pollution and given below. நீரானது விலைமதிப்பற்றது, அது உயிரினங்களுக்கு மிகவும் அவசியமானதாகும். ஆனால் இன்று கிட்டத்தட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் நெகிழிகள் மற்றும் நச்சுப் பொருட்கள் போன்ற கழிவுகளால் மாசுபட்டுள்ளன. விலைமதிப்பற்ற நீரை மாசுபாட்டிலிருந்து காப்பாற்ற நாம் அனைவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர் மாசுபாட்டை தவிர்ப்பதற்கு எளிய ஆலோசனைகள் இங்கு பல கொடுக்கப்பட்டுள்ளது. யூஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் that are biodegradable and avoid those that contain the toxic chemicals. மட்கும் தன்மை கொண்ட டிடர்ஜென்ட்டுகளை பயன்படுத்த வேண்டும். நச்சுத்தன்மையுடைய வேதிப்பொருட்களை கொண்டுள்ள டிடர்ஜென்ட்டுகளை தவிர்க்க வேண்டும். Wear clothing that is made from natural fibers such as a cotton and avoid wearing the synthesis fiber such as a nylon and polyester etc. பருத்தி போன்ற இயற்கையான இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஆடைகளை அணிவதுடன் நைலான் போன்ற செயற்கையான இலைகளாலான ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும்.
Do not throw waste such as plastic into water bodies. Always separate your waste into recycle and non-recycle and biodegradable so that it does not cause pollution. நெகிழிகள் போன்ற கழிவுகளை நீர்நிலையில் வீச வேண்டாம். வீட்டுக் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய முடியாதவை மற்றும் மட்கும் தன்மை கொண்டவை என பிரிக்க வேண்டும். இதனால் நீர் மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். Domestic waste water should be treated properly and all harmful substances should be removed from it so it can be reused for flushing toilets and gardening. வீட்டு கழிவு நீரை முறையாக சுத்திகரிக்க வேண்டும். மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருளும் அதிலிருந்து அகற்ற வேண்டும். கழிப்பறைக்கு சுத்தப்படுத்தவும் தோட்டங்களுக்கு அதை மீண்டும் பயன்படுத்தலாம். Use bioplastics natural pests control instead of chemical pests control. பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் வேதிப்பொருளுக்கு பதிலாக உயிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். Use compost made from cow dung, garden waste and kitchen waste as a fertilizer. மாட்டுச்சாணம், தோட்டக் கழிவுகள் மற்றும் சமையலறை கழிவுகள் ஆகியவற்றிலிருந்து உரம் தயாரித்து அவற்றை பயன்படுத்தலாம். Water released from industries should be treated before being discharged or recycled from the industrial purposes. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரானது வெளியேற்றப்படுவதற்கு முன்பே சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லது மீண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற இந்த இறுதி நிகழ்வோடு பாடம் 13 வாட்டர் என்கின்ற பாடம் should be completed. Then we see the next video. Until then, thank you so much.